9ஆம் இடத்தில் மாந்தி பெரிய பிரச்சனைங்கிறது கிடையாதுங்க. அந்த 9ஆம் இடத்தில் தந்தை ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் அப்படிங்கிறது மாந்தி என்ன செய்வாங்கன்னா, இவங்க இந்த ஜீவ சமாதி கோவில்களுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு தன்மை. இந்த காலகட்டத்தில் ஒரு சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். 10, 11 மாந்தி சிறப்பு. 12ஆம் இடத்தில் மாந்தி தாத்தா பாட்டி சொத்தை தற்போது அவங்க எழுதி வாங்குவதுங்கிறது சிறப்பு கிடையாது. அந்த அக்ஷய லக்னத்திற்கு 12இல் மாந்தி இருக்கும்போது தாத்தா பாட்டி சொத்து எழுதி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பயன்படாது, உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு தான் பயன்படும். உங்கள் கையில் கிடச்சதுன்னா நீங்கள் அதை அழிச்சிருவீங்க. அதனால் இப்போதைக்கு அதை மாற்றம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட சொல்லியிருப்போம். மாந்தி பகவான் 12 பாவகங்கள் எங்கே இருந்தாலும் நமக்கு அதீத பிரச்சனைங்கிறது கிடையாது. ஆனால் 2ஆம் பாவகத்தில் கல்வி ஸ்தானத்திலையும் 8ஆம் பாவகத்தில் அந்த நோய் ஸ்தானத்திலையும் மாந்தி இருக்கிறது. 7ஆம் பாவகத்தில் களத்திர தடை செய்வது, இந்த இடங்களில் மாந்தி இருப்பது பிரச்சனை. 4ஆம் பாவகத்தில் மாந்தி வீட்டில் சல்லிய தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு கட்டும்போது அதற்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னோர்கள் அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க. அந்த எலும்பு இதெல்லாம் அங்கேயே இருக்கும். அதை எடுத்து கடலில் விடுறது, முன்னோர்களுக்கு பரிகாரம் பண்ணாமல் அந்த நிலத்தை கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு தாக்கம் கொடுக்குமானா கொடுக்கும். அதை கிளியர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமாட்டி அந்த பூமி பூஜை, நிலம் கட்டுறது, வீடு கட்டுறது எல்லாமே செய்யணும். அதற்காகத்தான் நாங்கள் வாஸ்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது சொன்னாலுமே அதோட தன்மை இருக்குமானா குறிக்காட்டும். மாந்திங்கிறது ஒரு அடையாளம். தன்னுடைய அடையாளத்தை எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவகத்தில் குறிகாட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது.